எப்படி இலக்கியவாதிகள் எனக்கு யாரும் தெரியாதோ அது மாதிரி இந்த சமூகம் தெரியும், இந்த புத்தகம் தெரியும், இந்த புத்தகத்தின் வழியாக நான் சமூகத்தை பார்ப்பேன், சமூகம் சொல்லிக் கொடுக்குறது மறுபடியும் இந்த புத்தகத்தில் ஆமாம் என்னால் அப்படி அனலைஸ் பண்ணிக்க முடிஞ்சது. இதெல்லாமே சேர்ந்து என்னை எழுதணும்னு தூண்டிக்கிட்டே இருக்குது. எழுதுன்னு சொன்னால் நான் எழுதுறதுலாம் எனக்கே பிடிக்கல. அப்புறம் எல்லாத்தையும் கெச்சு போட்டு தான் 2000 அந்த ரேஞ்சில் வந்து கரெக்டாக செட் ஆகிறேன். ஓ இதுதான் படைப்பு அப்படின்னு கண்டு இதுக்கு நான் இந்த புரிதலுக்கு வர்றதுக்கு முக்கிய காரணம் ரஷ்ய இலக்கியங்கள் தான். அதுதான் என்னோடய பேஸ். ஆமாம், அதில் வந்து அரசியல் சின்ன அரசியலோடு அழகியல் அவங்க பேசுவாங்க. அதை முடிச்சுட்டு நான் இதுக்கு வரேன். இந்த புத்துயிர்ப்பு வாசிக்கும்போது அப்போது ஹியூமனாக வந்து ஒரு மனிதன் தப்பு பண்ணால் தப்பு தான், அவனாக திருந்துற வரைக்கும் அவனுக்கு மன்னிப்பே கிடையாதுன்றதை அவர் பேசுவார் புத்துயிர்ப்பில். நீ குட்டி கரணை அடித்தா கூட, நீ எவ்வளோ பலவீனமாக ஒரு கேரக்டர் இருந்தால் கூட, அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னென்னா இவன் வந்து 3000 ரூபில் சம்பாதிப்பான் மாதத்துக்கு. இவன் சைபீரியா சிறைச்சாலைக்கெல்லாம் போவான். நம்ம 2 பேர் சேர்ந்தான். அவர் டீக்கு வக்கு இல்லாத ஒரு தோழனோடு போயிடுவான் கடைசியில்.